வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். இந்த மாதம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வர்றார். திரும்பவும் அதே புதன் 23ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே வருவார். சூரியன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது 17ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போ இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் ஆவணி மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் இந்த மாதம் நிகழக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனக்லேசங்கள் இருக்கும். சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படிங்கிற ஒரு தன்மையே உண்டு. நமக்கு சில நேரங்களில் எதிரிகளால் தொல்லை, சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தால் தொல்லை. இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா பண வரவு உண்டு, ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்காக வரக்கூடிய ஃபினான்ஸை நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ ஃபைனான்ஸு நல்லா வருதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த மாதம் 2ஆம் பகுதி நிச்சயமாக மனதுக்கு ஆறுதலை தரக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் வீட்டில் குரு போகிறார். அப்புறம் 23ஆம் தேதி புதனும் சேர்ந்து கொள்கிறார். இது நல்ல விஷயம். அப்போது தாம்பத்தியத்துக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அந்த உறவு முறைகள்லாம் நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த மாதம் 2ஆம் பகுதியில் மோசம்னு சொல்லலை, நிறைய நன்மைகள்லாம் இருக்கக்கூடிய காலம்தான். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் போய் நம்ம ட்ரை பண்ணும்போது முதல்ல சில தடைகள், அதுக்கப்புறம்தான் வெற்றி. அப்போ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக தெரியுது. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி மிக்சட், ப்ளஸ் அண்ட் மைனஸ் மிக்சடாக தான் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் உங்கள் முயற்சி. அந்த முயற்சி மிக அவசியம். ஒரு பெரிய விஷயங்கள் உங்கள் மனசில் இருக்கலாம் சாதிக்கணும்னு. அதையெல்லாம் சாதிப்பதற்கு மனதில் உறுதி வேண்டும், முயற்சி வேண்டும். அப்படி பண்ணும்போது தான் அந்த காரிய சாதனை நிகழும். ஸோ இது போல் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, விடாமுயற்சி மிக அவசியம். ஏன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன்லாம் பாஸ் பண்ணி நல்ல கோர்ஸு நல்ல காலேஜ் போகணுன்னு தேடுவீங்க. அந்த முயற்சியில் முழுவதுமாக ஈடுபடுங்கள், நேரத்தை வீணடிக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் நினைத்த காரியத்தை உங்களால் சாதிக்க முடியும். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரையில். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.